விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவிச்சாரா? அப்ப இது ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு. அவர் கட்சி எடுத்து கிழிச்சிட்டாரு அப்படின்னா, அப்ப நீங்க கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்குதுன்னு இது வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களாங்க? திமுகவுக்கு எதிரான பரப்புரையும் விடுதலை சிறுத்தைக்கு எதிரான பரப்புரையும் ஒரு முன்வைக்கிறதுனால அவரை போய் தாக்கினார்களே, அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவிச்சாரா? அவர் கருத்தியெல்லாம் நம்ம சொல்றாரு, அந்த கருத்தியலை ஏத்துனியா? அவர் கருத்தியெல்லாம் நம்ம ஒன்று முன்வைக்கிறோம், அவர் ஒன்று முன்வைக்கிறார். இதுக்காக போய் தாக்குறது தப்பு. யார் யார் ஏற்பாடு 100 போய் நீங்க தாக்குனீங்களோ அந்த கொண்டர்ல நான் கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்யறேன், 10 நாள் சஸ்பெண்ட் பண்றேன் சொன்னாராதுன்னா, அப்ப இது ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு. அவர் கட்சி எடுத்து கிழிச்சிட்டாரு அப்படின்னா, அப்ப நீங்க கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்குதுன்னு இது வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களாங்க? ஒரு 10 பேர் சேர்ந்து உன்னை அடிக்க வரான், நீ திருப்பி 2 அடி அடிக்க மாட்டியா? 5 பேர் உன்னை அடிச்சா உன்னால ஒரு 2 அடி திருப்பி அடிக்க முடியாதா? தன்னை கற்பாத்துக் கொள்றதுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் டிஜிபி ஆஃபீஸ்க்கே துப்பாக்கி கேட்டு தான் போயிருப்பார். என் பாதுகாப்பு வேணும், இல்லை பிசிஓ கொடுங்க, எனக்கு பர்சனல் பிஎஸ்ஓ கொடுங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எதுனா வேணும், எனக்கு த்ரெட் இருக்குன்றதுக்காக தான் போயிருப்பார் நினைக்கிறேன். அது இன்னும் அவர் தெளிவுபடுத்தலை.